வணக்கம். இன்றைக்கு கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை யார் சாப்பிடக்கூடாது, இதன் சில பக்க விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், மெக்னீசியம், விட்டமின்கள் மற்றும் உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களையும் கொண்டது கருஞ்சீரகம். இதில் உள்ள சில சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் உடலில் தோன்றும் வலி, வீக்கங்களை குறைக்கும் தன்மை கொண்டவை. உடலில் தேங்கும் கெட்ட கொலஸ்ட்ரால், கழிவுகள், நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க கூடியது. புற்றுநோய்க்கு சிறந்த எதிர்ப்பு சக்தி பொருளாக விளங்குகிறது. நுரையீரல் பாதிப்பு, அல்சர், செரிமானமின்மை, வாய்வு பிரச்சனை, மாதவிடாய் கோளாறு, கருப்பை கட்டிகள், பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள், கல்லீரல் பாதிப்பு, உயர் இரத்த அழுத்தம், தோல்நோய் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கருஞ்சீரகத்திற்கு உண்டு. கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்துவதென்று அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் முறை. கருஞ்சீரகத்தை பொடியாக செய்து தினமும் 2 கிராம் அளவிற்கு வெறும் வயிற்றில் பயன்படுத்துவது நல்லது. இதை நோயின் பாதிப்பை பொறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகபட்சம் 48 நாட்கள் இதை வெந்நீர் அல்லது தேனில் குழைத்து பயன்படுத்தலாம். பிறகு 1 மாத இடைவெளிக்கு பின் திரும்பவும் இது போன்று 1 மண்டலம் சாப்பிட்டு வரலாம். இதனால் உயர் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவும். கருப்பை பிரச்சனைகள் குறையும். பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள் கரைய உதவும். கல்லீரல் பாதிப்பு நீங்கும். இவ்வாறு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை தரக்கூடியது கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை ஒரு நாளைக்கு 2 கிராமிற்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. மேலும் 1 மண்டலத்திற்கு மேல் பயன்படுத்துவதாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையின்படியே பயன்படுத்த வேண்டும். அடுத்து கருஞ்சீரகத்தை யார் சாப்பிடக்கூடாது என்பதையும் அதன் சில பக்க விளைவுகளை பற்றியும் பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் கருஞ்சீரகம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். சிறு குழந்தைகள் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. லோ பிபி, லோ சுகர் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படும் குறை இரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள் இந்த கருஞ்சீரகத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் பிரச்சனை இன்னும் மோசமாகி உடல் நிலைமை பாதிக்கப்படும். அடுத்து இரத்தம் உறையாமைக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்களும், புதிதாக அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அல்லது செய்யப்போகும் நபர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படியே கருஞ்சீரகத்தை பயன்படுத்த வேண்டும். ஆகையால் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் விதத்தில்தான் அதன் நன்மைகளும் தீமைகளும் அமைகின்றன. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.